ஏங்க இதெல்லாம் அரசியல் மாண்பு தானே, எல்லாம் தப்பாக பேசலாமா? விஜய் அவர்கள் மு.க.ஸ்டாலினை போய் சந்திக்க போயிருக்காரு, இதெல்லாம் தப்பாக பேசலாமா? தவறாக பேசலாமா? திமுக தான் தாவேக்காவை இயக்குச்சுன்னு சொல்லலாமா? திமுக தான் தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்கினார் பேசலாமா? இப்படிலாம் தப்பாக பேசலாமா? நீங்கள் பொட்டி வாங்கிட்டு சொல்கிறீங்க, ஐயோ இப்படிலாம் தப்பாக பேசக்கூடாது, தவறுங்க, ரொம்ப தவறு. இது அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம், இது தமிழர்களோட பண்பாடு, ஒரு தலைவனுக்கான அழகு, இது இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கமும். இன்னொரு பக்கம் அண்ணன் சீமானவர்கள் இதேமாரி தான் போய் சந்தித்தார். அன்றைக்கி மட்டும் நீ என்ன சொன்னீங்க? விர்ச்சுவல் வாரிஸ், நண்பா நம்பிஸ், அவள் தான் புட்டி வாங்கிட்டாரு, திமுகவுக்காக வேலை பார்க்குறாரு, தாவேக்காக அழிக்க பார்க்குறாரு, 500 கோடி ரூபாய் அமௌண்ட்டை லம்பாக பதுங்கிட்டார். எப்படி 500 கோடி ரூபாய்? இதுதான் தாவேக்காக அழிக்க வந்த நாம் தமிழ் கட்சி சீமான். இனிமேட்டு அவங்கள விடக்கூடாது, பரப்படா அவதூரை தீனிட அவங்க மேலே ஒடுக்கிட அந்த கட்சி சொல்லி இதுமாரி அவதூரை பொய்யா பரப்பி மக்கள்கிட்டே போய் தீய எண்ணத்தை உருவாக்கி நாம் தமிழ் கட்சியை நீங்கள் தோக்க வச்சிங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அப்படின்னா நீங்கள் பண்ணது சரியா? இல்லை நீங்கள் பண்ணது சரியா? தூய சக்தி தீய சக்தின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் மட்டும் எப்படி தீய சக்தி வீட்டுக்கு போகலாம், எப்படி சால்வ் போடலாம், இது மட்டும் எப்படிங்க சரின்றீங்க? அதுதாங்க நான் சொல்லணும். இது வந்து அரசியல் மாண்பு, இது யாரும் தவறு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் மட்டும் அன்றைக்கி ஒரு பழியை போட்டீங்க, ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குனீங்க, அப்படி தானே நீங்கள் செஞ்சீங்க. இன்றைக்கி பற்றி அரசியல் மாண்பை பற்றி பேசுகிறீங்க, சரிங்களா? ஸோ விட்டுருவோம், அடுத்த தகவலுக்கு போயிடலாம். ஸோ எல்லாருமே இது அரசியல் நாகரிகமாக பார்ப்போம், தவறாக எதுவும் நினைக்க வேணாம், தவறாக எதுவும் பேச வேண்டாம். இன்றைக்கி சட்டசபையில் அனைவருமே பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. முதலமைச்சர் அவர் ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு, அமைச்சர்கள் அவர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு அடுத்து இந்த எம்எல்ஏக்கெல்லாம் அவர் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே நடந்த சில கசப்பான விஷயங்கள், அந்த விஷயம் நடக்கக்கூடாது, சில கசப்பான விஷயங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அந்த எம்எல்ஏ பதவியை பொறுப்பேற்றுக்கு போகும்போது கையெடுத்து கும்பிட்டாருங்க விஜய் அவர்களை. உண்மையிலே சொல்கிறேன், கையெடுத்து கும்பிட்டார். ஆனால் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல, அப்படியே அமைதியாக உட்காந்தார். உண்மையிலே இப்போ நடந்தது, நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் அதுக்கு அடுத்து வந்த ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுக சார்பாக நின்று உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். ஆனால் அவர் போயிட்டு பார்க்கும்போது போகிறாரு, கையெழுத்து கும்பிட்றாரு 2 முறை. மாண்புமிகு முதல்வர் தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் 2 முறை கையெழுத்து கும்பிட்றாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ரெண்டாவது விஷயம், கீர்த்தனான்னு சொல்லிட்டு தாவேக்காவோட கீர்த்தனா. இப்போ தாங்க 45 நாளுக்கு முன்னாடி தான் தாவேக்காலாம் இணைஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி பாஜகவுக்காக இணைந்து வேலை பார்த்தவர்கள், பாஜகவுக்காக மூச்சு முடிக்க கத்தனவங்க 45 நாளுக்கு முன்னாடி தான் தாவேக்காலவே இணைஞ்சாங்க. தாவேக்கால பெருமானவருக்கு கீர்த்தனான்னு யாருன்னு தெரியாது. தாவேக்கால இணைஞ்சி திடீர்னு தாவேக்கால இணைஞ்சி எம்எல்ஏ ஆகி இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டாங்க. கேட்டுங்க, அமைச்சர் ஆகிட்டாங்க. என்ன விஷயம்னா, ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவங்க சட்டமன்றத்தில் பதவி ஏற்றுக்கு போகும்போது உறுதிமொழி இப்போ லெட்டர் இருக்குங்க, பத்திரம், அது எடுத்துகிட்டு வரல. மேடம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. என்ன பொறுப்பு பார்த்தீங்களா? என்ன அக்கறை நம்ம நாட்டு மேலே, நம்ம நாட்டு மக்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக இருந்திருந்தால் எந்த அளவுக்கு பொறுப்பாக வேலை செய்கிறாங்க பாருங்கள். மூச்சு வாங்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ ஐயா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை ஜெயித்தவர், அவரே ஜெயித்தவர், கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ. அவர்கிட்ட போயிட்டு இந்த தொகுதி எப்படி இருக்குது, நீங்கள் இந்த தொகுதியில் போதை கலாச்சாரம் ஒழிச்சுவீங்களா, எனக்கு கட்டுப்படுத்தினா கேட்டதுக்கு மேலேருந்து கீழே பார்ப்பேன், கீழேருந்து மேலே பார்ப்பேன், எல்லாம் என் தலைவை பார்த்துப்பான். உண்மையிலே அவர் கற்பனை உலகத்தில் இல்லைங்க, அவர் நல்லா தெளிவாக தான் இருப்பார். ஆக்சுவலி அவர் அந்த நேரத்தில் மட்டும் கற்பனை உலகத்தில் இருக்கார். ஏன்னா தம்பி உள்ளே இருக்கான், தம்பி உள்ளே இருக்கான், அதனால் கற்பனை உலகத்தில் இருக்கார். அப்போ அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பின்னாடி ஒரு ஆள் தாங்கி பிடிக்கிறாங்க, இல்லைன்னா பேலன்ஸ் கிடையாது, அவருக்கு உண்மையிலே பேலன்ஸ் கிடையாது. பின்னாடி ஒரு ஆள் அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய தலைவர்கள்லாம் இப்படி முன்மாதிரியே இல்லாமல் இருக்காங்க. குறைகள் நிறைய இருக்குது, அவங்க அதை சரிப்படுத்திக்கணும். சில தவறுகள் இருக்குது, நம்ம சுட்டி காமிக்கிறோம். அது என்ன சொல்லுது, ஒரு ஃப்ரீடம் பீச், இங்கே தான் ஃப்ரீடம் பீச், இது நீங்கள் கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது. அதேமாரி முதல்வர் அவர்கள் காவல்துறை மூலயமா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் முதல்வருக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களோட ஐடிக்களை பேன் பண்ணணும், அது அதாவது சமூக வலைதள கணக்கில் முடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரின்னு தெரில.
இது ஊடக சுதந்திரத்துக்கான ஒரு எதிரான ஒரு நடவடிக்கை. உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க தான் இருக்கணும், உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க, உங்களுக்கு நெகட்டிவ் கிரேட் பண்ணுறவங்கள அவங்கள ஐடியெல்லாம் முடக்கணும்னு பார்த்தா இது என்ன ஒரு சுதந்திரமான விர்ச்சுவல் வாரியர்ஸ், நண்பா நம்பிஸ் இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? இப்போ திமுக ஆட்சிக்கும் தவைக்க ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? திமுகவோட 2.0 தான் தாவைக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒத்துக்கோங்க, இதுதான் சொல்லிட்டு ஒத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த தகவல் போதும்னு நினைக்கிறேன். நம்ம யாரையும் குறை சொல்லணும், யாரையும் குத்தம் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கல. பட்டு நடந்த நிகழ்வுகளை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஓகே, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அனைவரும் நலமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.